மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. தேர்தல் பரப்புரையின் போது பல்வேறு வாக்குகளை மக்களுக்கு அளித்த தலைவர்கள் தேர்தல் தினமான இன்று தத்தமது பகுதிகளில் வாக்கினை பதிவு செய்தனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பித்த நிலையில் 7 மணி 2 நிமிடங்களுக்கு முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் தற்போதைய மேலவை உறுப்பினருமான ப. சிதம்பரம் வாக்களித்தார். மழைக்கிடையே சிவகங்கை மாவட்டம் கண்டனூரில் வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய சிதம்பரம், மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசுகள் அமைவதற்காக நான் வாக்களித்திருக்கிறேன். அதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுயமரியாதை, பகுத்தறிவு, ஜனநாயகம், சுதந்திரம், எம்மதமும் சம்மதம், ஜாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பால் சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமம், தமிழ் இனத்தினுடைய மாண்பு, இவைகளை காப்பாற்றுவதற்காக, இதை வெல்லுவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக, காங்கிரஸ், ஏனைய தோழமை கட்சிகளுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எல்லா இடங்களிலேயும் கை சின்னத்தில் அல்லது உதயசூரியன் சின்னத்தில் அல்லது கூட்டணி கட்சிகளுடைய சின்னங்களிலே வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். 1971, 1980, 1996, 1998, 2004, 2009 ஆகிய 6 முறை இந்த கூட்டணி அமைந்து நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த 7வது முறையும் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். எடப்பாடி தொகுதியில் உள்ள சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியில் தமிழக முதல்வர் வரிசையில் நின்று வாக்களித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் தனது மனைவியோடு சென்று வாக்களித்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்கிற அந்த முறையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கினை பதிவு செஞ்சு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய வாக்கு நிச்சயமாக அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஒவ்வொருவரும் தவறாமல் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய என்னுடைய பணிவான வேண்டுகோளை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த தேர்தல் என்பது இதுவரையில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களை எல்லாம் விட ஒரு முக்கியமான தேர்தலாக அமையப்போகிறது. காரணம், 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், ஏன் சில இடங்களில் அதையும் தாண்டி வாக்குகளை வாங்குவதற்காக விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் மீறி அந்த நோட்டுகளுக்கு அடிபணியாமல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அமையப் போகிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் அங்கனூரில் தன் தாயாருடன் வாக்குப்பதிவு செய்தார் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் ஜனநாயக சக்திகள் வெற்றி பெறுவார்கள், மோடியின் ஆட்சி அகற்றப்படும். தமிழகத்தில் தேர்தல் ஆணைய காவல்துறை அதிகாரிகள் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு வெளிப்படையாக ஆதரவாக செயல்பட்டார்கள். இன்றாவது அவர்கள் நடுநிலையோடு செயல்பட்டு தேர்தலை நடத்த வேண்டும். நேர்மையாக தேர்தலை நடத்தக்கூடிய துணிவு தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை என்று கூறினார். சென்னை ஆலம்பாக்கத்தில் வாக்களித்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், வேலூரில் ஏன் தேர்தல் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது? பணம் கொடுத்ததற்காக தேர்தல் இடைநிறுத்தம் செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். பணம் வேலூரில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா? ஒருவர் செய்த தவறுக்கு எங்களையெல்லாம் பழிவாங்குவதா? நாங்கள் கட்டுத்தொகை கட்டவே கஷ்டப்பட்டோம். தேர்தல் ஆணையம் வரையறுத்த தொகையை கூட எங்களால் செலவு செய்ய முடியவில்லை. மறு தேர்தல் நடத்தினால் அதற்கும் நாங்கள் செலவு செய்ய வேண்டுமா? இப்போது செலவு செய்த தொகையை தேர்தல் ஆணையம் திருப்பிக் கொடுக்குமா என்று கேட்டார் சீமான். மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.